தொடர் மழையால் குற்றாலம் பிரதான அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து திடீரென அவ்வப்போது அதிகரிப்பதால் குற்றால அருவியில் குளிக்க தடை. நெல்லையில் பலத்த காற்றோடு கனமழை. 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நாசம். விளைநிலங்களில் தேங்கும் தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் கையறு நிலையில் விவசாயிகள். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கடலோர பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெற்கு அந்தமான் கடலில் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. தென் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. தொடர் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 4வது நாளாக அருவியில் குளிக்க நீடிக்கும் தடை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை எதிரொலி ரப்பர் மரங்களில் இருந்து பால் வெடிக்கும் தொழில் பாதிப்பு. கொடைக்கானலில் அடர் பனிமூட்டத்தோடு மழை. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலையால் சிரமப்பட்ட வாகன ஓட்டிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,630க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 172 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை கோவை மெட்ரோ திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் கடிதம். திட்டத்தை நடைமுறைப்படுத்த தகுந்த அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு வழங்கவும் வலியுறுத்தல். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் உடனடியாக பிரதமர் தலையிட வேண்டும் என முதல்வர் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்றும் பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என்றும் பதிவு. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடக்கவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் அதிகாரிகளை திமுக மிரட்டுவதாக புகார். எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய உத்தரவு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கடிதம். கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெங்களூருவின் மகாதேவபுரா பகுதியில் மிகப்பெரிய அளவில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகள் மற்றும் தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது கர்நாடக காவல்துறை.
பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்த 5 உறுப்பினர் குழு நியமனத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வரவேற்பு. இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் கருத்து. டெல்லியில் மிக அபாயகரமான நிலையில் உள்ள காற்று மாசு. பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400-ஐ தாண்டி பதிவு. ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களுக்கு பதில் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல். தொழிலாளர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 4 சட்ட தொகுப்புகளும் உருவாக்கம். ஓராண்டு பணி அனுபவம் கொண்டிருந்தாலே பணிக்கொடை வழங்க வேண்டும். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பில் அறிவிப்பு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு CITU எதிர்ப்பு. தொழிலாளர்களின் சட்ட உரிமையை பறிக்கும் என சவுந்தரராஜன் கருத்து. பீகார் அமைச்சரவையில் பெரும்பாலான முக்கிய துறைகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு. முன்பு முதல்வர் நிதிஷ்குமார் வசமிருந்த உள்துறை துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியிடம் ஒப்படைப்பு. பீகாரில் பதவியேற்ற 26 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு. முக்கியமான துறைகளை 14 பாஜக அமைச்சர்களுக்கு ஒதுக்கினார் முதல்வர் நிதிஷ்குமார். தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்குகிறது G20 நாடுகளின் உச்சி மாநாடு. முக்கிய விவாதங்களில் பங்கேற்க ஜெகன்னஸ்பர்க் நகரில் குவியும் உலக நாடுகளின் தலைவர்கள். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜெகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. ரஷ்யாவுடனான அமைதி ஒப்பந்தத்தை வரும் 27ஆம் தேதிக்குள் ஏற்க உக்ரைனுக்கு அமெரிக்கா காலக்கெடு. சாதக பாதகங்களை ஆராய்ந்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று ஜெலன்ஸ்கி தகவல். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் நியூயார்க் மேயர் மம்தானி விமர்சனம். இத்தாலியில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை. கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் கூட்டத்தை கலைத்த காவல்துறை. இந்தியாவுக்கு எதிரான கவுஹாத்தியில் தொடங்கிய 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா டாஸ் வென்று பேட்டிங். ரிஷப் பந்த் தலைமையிலான இந்திய அணியில் கில், அக்ஷர் பட்டேலுக்கு பதில் சாய் சுதர்சன், நிதிஷ்குமார் ரெட்டி சேர்ப்பு. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து பனாரசுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை, கோவை, கன்னியாகுமரியிலிருந்து 29ஆம் தேதி முதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சாலை வளத்தில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு கட்சியினரே பொறுப்பு. வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. சென்னையில் கொலை வழக்கில் தொடர்புடைய விஜயகுமாரை சுட்டுப்பிடித்தது காவல்துறை. இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே மௌலி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 2 கைதான நிலையில் நடவடிக்கை. சேலம் ஆத்தூர் அருகே நிலத்தகராறு பிரச்சனையில் திமுக நிர்வாகி சுட்டுக்கொலை. உறவினருக்கு காவல்துறை வலைவீச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே 210 டன் எடையில் ஒரே கல்லால் ஆன பிரம்மாண்ட லிங்கம் வடிவமைப்பு. பீகாரில் பிரதிஷ்டை செய்வதற்காக 1008 லிங்கங்களுடன் 33 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட சகஸ்கர லிங்கம். சிந்தனை செய்தால் அபாயம் ஏதும் இல்லை. சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் ஏதும் இல்லை. அருணாச்சலம் போலொரு தெய்வமும் ஏது அறிந்திடு துயரமில்லை. நீயும்
நிறைந்திடு அருணமலை. நெல்லையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கு விற்பனை. மல்லிகைப்பூ விலை கிலோவுக்கு 1500 ரூபாய் வரை உயர்ந்தது. கேரளாவிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் 10 மாத பெண் குழந்தை கண்டெடுப்பு. குழந்தையை விட்டுச் சென்றது யார் என காவல்துறை விசாரணை.